Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. Today we are discuss about chemical oxygen demand COD அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் and then BOD biological oxygen demand அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ chemical oxygen demand is a measure of the amount of oxygen required to chemically oxidize organic and inorganic matter present in a water sample. ஓகே. இப்போது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இப்போது சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. வேறு எதனா யூஸ்க்காக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக பார்ப்பாங்க. ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிற வாட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வாட்டரில் இம்ப்யூரிட்டிஸு. ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டரை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தி டிகிரி ஆஃப் பொல்யூஷன் இன் வாட்டர். எ ஸ்ட்ராங் கெமிக்கல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே. இப்போ ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற ஒரு வாட்டர், ஒரு சீவேஜ் வாட்டரோ இல்லை ஒரு ட்ரைனேஜ் ஏதோ ஒரு வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்ற ஒரு மேட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மேட்டரை நான் ஆக்சிடைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஆர்கானிக் மேட்டரையும் இன்ஆர்கானிக் மேட்டரையும் ரிமூவ் பண்ணணும். அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம கொடுத்து இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தென் பிஓடி. ஓகே. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே. பிஓடி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் தட் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் கன்சியூம்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மெயின்லி பாக்டீரியா while they biologically degrade organic matter present in a water sample under specific condition. ஓகே. அங்கே எப்படி வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மேட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு பாக்டீரியா ஃபங்கஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பயாலஜிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கு இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் தே ஆர் யூஸிங். ஓகே. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். மெயின்லி வந்து பாக்டீரியாவை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ். ஓகே. ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஒரு 5 days 20 டிகிரி செல்சியஸில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கேரி ஆகிட்டுருக்கும், ப்ராசஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கலி ஆக்சிஜன் டிமாண்டுனா ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு அந்த தண்ணியில். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அது வந்து கெமிக்கலி ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே. எவ்வளோ அமௌண்ட் ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றது. பயாலஜிக்கல் வந்து ஒரு பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு தண்ணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம டிசால்வ்டு ஆக்சிஜன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் என்னது 5 days at 20 டிகிரி செல்சியஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் தே ஆர் யூஸிங் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ அண்ட் பிடெக் ரிலேட்டடான கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான நோட்ஸை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ ஓகே. தேங்க்யூ ஆல். ஹாவ் எ நைஸ் டே டியர்ஸ். தேங்க்யூ.